ஒரு பொண்ணு எனக்கு அந்த அந்த இடத்துல ஒரே ரக்கஸா இருக்கு. ஆடியோ கிளியரா புரியல. ஏங்க அவ கர்ப்பிணிங்கன்னு கத்துறாங்க. அவ புள்ளத்தாச்சிங்கன்னு கத்துறாங்க. ஆனா அங்கேயும் அதே அடக்குமுறை. என்னங்க சாதிக்க போறீங்க? யாருக்காக வேலை செய்றீங்க? எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது நாங்க பொதுமக்கள். அவங்க கட்டின வரி. நீங்க யாருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற கேள்வி வருமா வராதா? இது எலெக்ஷன்ல பாதிக்கும். அதெல்லாம் தனி. எனக்கு எலெக்ஷன் ரெண்டாவதுங்க. எனக்கு தீர்வு வேணுங்க. இதே மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் நடிப்பீங்க? நான் பாஜக, அதிமுக, திமுக எல்லாரையும் ஒரு சேர கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்கட்டு வேண்டிய எல்லா கம்யூனிஸ்டும் போய் கம்யூனிஸ்ட் கேட்கணும் இல்லைங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு கியூபாக்கு போராட்டம் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக மேடையை போட்டு முதல்வர் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அழகா தோரணையா ஒரு பேச்சு எழுதி கலைஞர் சேகுவராக்கு எழுதின ஒரு கவிதை அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. களத்துல பிரச்சனை வயிற்றுக்கு வாய்க்கு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்க்க நியாயம் இல்லை. யாருதான் இங்க கேட்பா? யாருதான் இந்த பிரச்சனை தீப்பான்ற கேள்வி வரும்போது ஒரு அடிப்படை சாமானியனுக்கு இங்க வாழறது கூட எங்களுக்கு அருகது இல்லையா? வாழ கூட எங்களுக்கு உரிமை கிடையாதுன்ற கேள்வி வருது இல்லையா? இதுதான் இங்க நிலைமைன்னா ஓகே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே.